வணக்கம் மாணவர்களே, தரம் 10 கணித பாடத்தில் இணைகரம் 2 என்ற அலகை கற்க உள்ளோம். தேர்ச்சி 23 நேர்கோட்டு தளவுருக்கள் தொடர்பான கேத்திரகணித எண்ணக்கருக்களை அடிப்படையாக கொண்டு அன்றாட வாழ்க்கை பணிகளுக்கு தேவையான முடிவுகளை எடுப்பார். தேர்ச்சி மட்டம் 23.8 நாற்பக்கல் ஒன்று இணைகரம் ஆவதற்கு அதன் பக்கங்களுக்கிடையில் காணப்பட வேண்டிய தொடர்புகள் சார்ந்த நிபந்தனைகளை இனங்கண்டு அவற்றை பயன்படுத்துவார். தேர்ச்சி மட்டம் 23.9 நாற்பக்கல் ஒன்று இணைகரம் ஆவதற்கு அதன் கோணங்களுக்கிடையில் காணப்பட வேண்டிய தொடர்புகள் சார்ந்த நிபந்தனைகளை இனங்கண்டு அதனை பயன்படுத்துவார். இவற்றின் கற்றல் பேறுகளாக நாற்பக்கல் ஒன்றின் எதிர்ப்பக்கங்கள் சமனெனின் அந்நாற்பக்கல் ஓர் இணைகரமாகும் எனும் தேற்றத்தை அறிந்து கொள்வார். நாற்பக்கல் ஒன்றின் எதிர்ப்பக்கங்கள் சமனெனின் அந்நாற்பக்கல் இணைகரமாகும் எனும் தேற்றத்தை வாய்ப்பு பார்ப்பார். நாற்பக்கல் ஒன்றின் எதிர்ப்பக்கங்கள் சமனெனின் அந்நாற்பக்கல் ஒரு இணைகரமாகும் எனும் தேற்றத்தை பயன்படுத்தி அனுமானங்களை நிறுவுவார். அடுத்த கற்றல் பேறாக நாற்பக்கல் ஒன்றின் எதிர்கோணங்கள் சமனெனின் அந்நாற்பக்கல் ஒரு இணைகரமாகும் எனும் தேற்றத்தை அறிந்து கொள்வார். நாற்பக்கல் ஒன்றின் எதிர்கோணங்கள் சமனெனின் அந்நாற்பக்கல் ஒரு இணைகரமாகும் எனும் தேற்றத்தை வாய்ப்பு பார்ப்பார். நாற்பக்கல் ஒன்றின் எதிர்கோணங்கள் சமனெனின் அந்நாற்பக்கல் ஒரு இணைகரமாகும் எனும் தேற்றத்தை பயன்படுத்தி பிரச்சனைகளை தீர்ப்பார். இவை கற்றல் பேறுகளாக அமைகின்றன. அடுத்து இணைகரம் என்பது நாற்பக்கல் ஒன்றின் 2 சோடி எதிர்ப்பக்கங்களும் சமாந்தரமாயின் அந்நாற்பக்கல் ஒரு இணைகரம் ஆகும். ஒரு நாற்பக்கலின் 2 சோடி எதிர்ப்பக்கங்களும் சமாந்தரமாயின் அந்நாற்பக்கல் ஒரு இணைகரம் ஆகும். இங்கு உருவில் ஏபிசிடி என்பது ஒரு இணைகரமாகும். ஏனெனில் எதிர்ப்பக்கங்கள் இங்கு சமாந்தரமாக காணப்படுகிறது. அதாவது ஏபி சமாந்தரம் டிசி ஆகவும் ஏடி சமாந்தரம் பிசி ஆகவும் காணப்படுவதால் ஏபிசிடி என்பது ஒரு இணைகரமாகும். நாற்பக்கலின் எதிர்ச்சோடி பக்கங்கள் சமாந்தரமாக காணப்படும் போது அது ஓர் இணைகரமாகும். ஒரு நாற்பக்கல் இணைகரமாவதற்கு தேவையான நிபந்தனைகளை நாங்கள் இப்ப செயற்பாட்டினூடாக பார்ப்போம். அதாவது எதிர்ப்பக்கங்கள் சமனான ஒரு நாற்பக்கல் ஒன்றை நாங்கள் அமைத்து அது இணைகரமாவதற்கு தேவையான நிபந்தனைகளை இந்த செயற்பாட்டில் நாங்கள் கவனிக்கலாம். 5 சென்டிமீட்டர் நீளமான ஏபி என்னும் ஒரு நேர்கோட்டை நாங்கள் இப்பொழுது வரைகின்றோம். ஏபி 5 சென்டிமீட்டர். இங்கு நாங்கள் அமைக்க போகும் நாற்பக்கல் எதிர்ப்பக்கங்கள் சமனான ஒரு நாற்பக்கல். அடுத்து ஏயிலிருந்து 3 சென்டிமீட்டர் நீளத்தை எடுத்து நாங்கள் ஒரு கோணம் டிஏபியை அமைக்கின்றோம். இப்பொழுது கோணம் டிஏபி விரும்பிய அளவில் ஒரு கோணத்தை எடுத்து கோணம் டிஏபி அமையுமாறு 3 சென்டிமீட்டர் தூரத்தில் ஏடி அமைகின்றது. எதிர்ப்பக்கங்கள் சமனாகுமாறு அமைப்பதற்காக பியிலிருந்து 3 சென்டிமீட்டர் தூரத்தில் ஒரு வில்லை வெட்டுகின்றோம். அடுத்து எதிர்ப்பக்கங்கள் சமனாகுமாறு மீண்டும் 5 சென்டிமீட்டர் நீளத்தை எடுத்து டியிலிருந்து 5 சென்டிமீட்டர் தூரத்தில் வில்லை வெட்டுகின்றோம். இப்பொழுது புறப்பட்ட புள்ளி சி ஆகும். இப்பொழுது ஏபிசிடி எனும் நாற்பக்கலை பூரணப்படுத்துவோம். இப்பொழுது நாங்கள் அமைத்த இந்த நாற்பக்கல் எதிர்ப்பக்கங்கள் சமனான ஒரு நாற்பக்கல் ஆகும். இப்பொழுது எதிர்ப்பக்கங்கள் சமனான இந்த நாற்பக்கலின் பண்பை நாங்கள் அவதானிக்கும் போது, அதாவது கோணம் ஏபிசியை நாங்கள் பாகைமானியின் உதவியுடன் அளக்கின்றோம். கோணம் ஏபிசி ஆனது 120 பாகை என புறப்படுகின்றது. அடுத்து கோணம் பிசிடியை பாகைமானியின் உதவியுடன் அளக்கும் போது அது 60 பாகை புறப்படுகின்றது. இதிலிருந்து கோணம் ஏபிசியுடன் கோணம் பிசிடியை கூட்டும் போது 180 பாகை இங்கு புறப்படுகின்றது. ஆகவே டிசி ஏபி 2 நேர்கோடுகள், பிசி ஒரு குறுக்கோடியாக இருப்பதால் இந்த நேர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருப்பதால் டிசி ஆனது ஏபிக்கு சமாந்தரமாக காணப்படும். அதாவது ஏபி சமாந்தரம் டிசி. அடுத்து நாங்கள் கோணம் ஏபிசியை நாங்கள் அளந்திருக்கின்றோம் 120 பாகை. கோணம் டிஏபியை நாங்கள் பாகைமானியின் உதவியுடன் இப்பொழுது அளக்கின்றோம். அளக்கும் போது 60 பாகை புறப்படுகின்றது. இங்கும் இந்த 2 நேர் கோணத்தை நாங்கள் கூட்டும் போது, அதாவது கோணம் ஏபிசி சக கோணம் டிஏபி 120 பாகை சக 60 பாகை புறப்படுகிறது. இரண்டையும் கூட்டும் போது 180 பாகை புறப்படுகிறது. இங்கும் நேர் கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருப்பதால் ஏடி என்ற கோடும் பிசி என்ற கோடும் சமாந்தரமானவை. ஏனெனில் நேர் கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்பதால் இந்த 2 கோடுகளும் சமாந்தரமானவை. இனி நாங்கள் நாற்பக்கல் ஏபிசிடியை நோக்கும் போது ஏபியானது டிசிக்கு சமாந்தரம் என காட்டியுள்ளோம். அவ்வாறே ஏடியானது பிசிக்கு சமாந்தரம் என காட்டியுள்ளோம். ஒரு நாற்பக்கலின்
எதிர்ச்சோடி பக்கங்கள் சமாந்தரமாக இருப்பதால் இந்நாற்பக்கல் ஓர் இணைகரமாகும். ஏபிசிடி ஓர் இணைகரமாகும். ஆகவே இதிலிருந்து எதிர்ப்பக்கங்கள் சமனான ஒரு நாற்பக்கல் இணைகரமாகும் என்ற முடிவுக்கு செயற்பாட்டினூடாக வரக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்ப்பக்கங்கள் சமனாக உள்ள ஒரு நாற்பக்கல் இணைகரமாகும். ஒரு நாற்பக்கலின் எதிர்ப்பக்கங்கள் சமமாயின் அந்நாற்பக்கல் ஓர் இணைகரமாகும். இதை நாங்கள் இப்பொழுது பாருங்கள். எதிர்ப்பக்கங்கள் சமனாக காட்டப்பட்டுள்ளது. ஏபியானது டிசிக்கு சமனாகவும் ஏடியானது பிசிக்கு சமனாகவும் காட்டப்பட்டுள்ளது. எதிர்ப்பக்கங்கள் சமனாக உள்ள நாற்பக்கல் நாங்கள் இதை ஓர் இணைகரம் என காட்ட வேண்டும். நிறுவ வேண்டியது ஏபிசிடி ஓர் இணைகரம். இப்பொழுது இதை இணைகரம் என காட்டுவதற்காக இரண்டு முக்கோணிகள் ஒருங்கிசைவு காட்டப் போகின்றோம். அதாவது முக்கோணி ஏபிடி முக்கோணி பிசிடி என்பவற்றில் இந்த இரண்டு முக்கோணியையும் நாங்கள் கருதும் போது ஏபியின் நீளமானது டிசி நீளத்துக்கு சமன் தரவில் தரப்பட்டுள்ளது தரவு. அடுத்து ஏடி என்ற நீளமானது பிசி என்ற நீளத்துக்கு சமன். காரணம் இதுவும் தரவு. இங்க பாருங்க அடையாளங்கள் சமன் அடையாளங்கள் காட்டப்பட்டுள்ளது. தரவில் தரப்பட்டுள்ளது. டிவி என்ற பக்கம் இரண்டு முக்கோணிகளுக்கும் பொதுவானதாக காணப்படுகின்றது. பிடி சமன் பிடி. ஆகவே இரண்டு முக்கோணிகளும் பக்கம் 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 என்ற நிபந்தனையில் ஒருங்கி செய்கின்றது. அதாவது முக்கோணி ஏபிடி ஆனது முக்கோணி பிசிடியுடன் ஒருங்கி செய்கின்றது. பக்கம் 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 என்ற நிபந்தனையில் ஒருங்கி செய்கிறது. இந்த இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்தால் அதன் ஒத்த உறுப்புகள் சமனாகும். அதற்கேற்ப கோணம் ஏபிடி ஆனது கோணம் சிடிபிக்கு சமனாகிறது. அதாவது இரண்டு முக்கோணிகள் ஒருங்கி செய்யுமானால் அவற்றின் ஒத்த உறுப்புகள் சமனாகும். கோணம் ஏபிடி ஆனது கோணம் சிடிபிக்கு சமனாகும். இப்ப இரண்டு கோணங்கள் சமனாகும் போது கவனிக்கலாம். டிசி ஏபி இரண்டு நேர்கோடுகள், டிபி ஆனது குறுக்கோடியாக காணப்படுகின்றது. இரண்டு நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடி வெட்டும் போது ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக இருப்பதால் ஏபி என்ற கோடும் டிசி என்ற கோடும் சமாந்தரமானவை. அதாவது டிசி சமாந்தரம் ஏபி என்று முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக இருப்பதால் அவ்விரண்டு கோடுகளும் சமாந்தரமானவை ஆகும். அடுத்து பாருங்கள், கோணம் பிடிஏ என்ற கோணமானது கோணம் பிடிஏ இந்த கோணமானது டிபிசி என்ற கோணத்துக்கு சமனாகின்றது. இதற்கும் காரணம் இந்த இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்வதால் அதன் ஒத்த உறுப்புகள் சமனாகும். ஒருங்கி செய்யும் போது ஒத்த உறுப்புகள் சமனாகும். இந்த இரண்டு கோணங்களை நாங்கள் கவனிக்கும் போது பாருங்க, ஏடியும் பிசியும் சமன். இங்கு அடுத்தது ஏடிபிசி என்ற இரண்டு நேர்கோடுகள் டிபி ஒரு குறுக்கோடியாக இருப்பதால் ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக இருப்பதால் இவ்விரண்டு கோடுகள் ஏடியும் பிசியும் சமாந்தரமானவையாக இருக்கும். அதாவது ஏடி சமாந்தரம் பிசி ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக இருப்பதால் அவ்விரண்டு கோடுகளும் சமாந்தரமானவை. இப்பொழுது நாங்கள் நாற்பக்கல் ஏபிசிடியை கருதும் போது ஏபியானது டிசிக்கு சமாந்தரம் என காட்டியுள்ளோம். அதாவது டிசி சமாந்தரம் ஏபி, அடுத்து ஏடி சமாந்தரம் பிசி என காட்டியுள்ளோம். அவர் நாற்பக்கல் எதிர்ச்சோடி பக்கங்கள் சமாந்தரமாக இருப்பதால் நாற்பக்கல் ஏபிசிடியானது ஒரு இணைகரமாகும். அடுத்து இங்க பாருங்கள், இந்த வினாவினை கவனிப்போம். இப்ப நாங்கள் கற்ற தேற்றம் ஒரு நாற்பக்கலின் எதிர்ப்பக்கங்கள் சமனாயின் நாற்பக்கல் ஒரு இணைகரம் ஆகும். இங்கு ஏபிசிடி ஒரு நாற்பக்கல் தரப்பட்டுள்ளது. இங்கே எதிர்ப்பக்கங்களின் நீளங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏபியானது டிசிக்கு சமனாகின்றது. தரவு 8 சென்டிமீட்டர் என தரப்பட்டுள்ளது. ஏடியானது பிசிக்கு சமனாகின்றது. அதுவும் 5 சென்டிமீட்டர் நீளம் என இரண்டும் தரப்பட்டுள்ளது. ஆகவே ஒரு நாற்பக்கலின் எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருப்பதால் இந்த ஏபிசிடி என்ற நாற்பக்கல் ஓர் இணைகரமாகும். அதாவது எதிர்ப்பக்கங்கள் சமனான நாற்பக்கல் ஓர் இணைகரமாகும் என்ற தேற்றத்துக்கு இணங்க இதை நாங்கள் ஏபிசிடியை ஒரு இணைகரம் என்று கூற முடியும். அடுத்து இந்த நாற்பக்கல் பிக்யூஆர்எஸ்ஐ கருதும் போது பிக்யூ ஆனது எஸ்ஆருக்கு சமன் என தரப்பட்டுள்ளது. பிக்யூ நீளமானது எஸ்ஆருக்கு சமன் என தரப்பட்டுள்ளது. அடுத்து பிஎஸ் ஆனது கியூஆருக்கு சமன் என தரப்பட்டுள்ளது. படத்தில் சமன் அடையாளங்கள் குறிக்கப்பட்டுள்ளது. ஆகவே பிக்யூ சமன் எஸ்ஆர், அடுத்து பிஎஸ் சமன் கியூஆர். இதற்கிணங்க இந்த நாற்பக்கல் பிக்யூஆர்எஸ் ஓர் இணைகரமாகும். எதிர்ப்பக்கங்கள் சமனாக உள்ள நாற்பக்கல் ஓர் இணைகரமாகும். அடுத்து செயற்பாடு 2 நாங்கள் நோக்குவோம். ஒரு நாற்பக்கல் இணைகரமாவதற்கு தேவையான நிபந்தனை செயற்பாடு 2, அதாவது அதன் கோணங்களுக்கு இடையில் காணப்பட வேண்டிய தொடர்புகள் தொடர்பான செயற்பாடாக இது அமைகின்றது. அதாவது முதல் நாங்கள் பக்கங்கள் தொடர்பான செயற்பாட்டினை பார்த்தோம். இப்பொழுது ஒரு நாற்பக்கலின் அதன் கோணங்களில் காணப்பட வேண்டிய தொடர்புகள் நாங்கள் இப்பொழுது பார்க்க உள்ளோம். இப்பொழுது 3 நாற்பக்கல்கள் இங்கே காட்டப்பட்டுள்ளது. நாங்கள் அவற்றை பாகைமானியின் உதவியுடன் ஒவ்வொரு நாற்பக்கலினதும் கோணங்களை அளக்கின்றோம். அதாவது கோணம் டிசிபி ஆனது 80 பாகை எனவும், கோணம் சிபிஏ ஆனது 85 பாகை எனவும், கோணம் பிஏடி ஆனது
105 பாகை எனவும் அடுத்து கோணம் ஏடிசி ஆனது 90 பாகை எனவும் பெறப்பட்டுள்ளது. இந்த நாட்பக்கலின் கோணங்களை அளந்துள்ளோம். அடுத்த நாட்பக்கலின் கோணங்களை நாங்கள் கவனிப்போம். கோணம் இஎஃப்ஜி ஆனது 100 பாகை எனவும் அடுத்து கோணம் எஃப்ஜிஹெச் ஆனது 70 பாகை எனவும் அடுத்து ஜிஹெச்இ என்ற கோணமானது 80 பாகையாகவும் அடுத்து ஹெச்இஎஃப் என்ற கோணமானது 110 பாகை எனவும் பெறப்பட்டுள்ளது. அடுத்து இரண்டாவது நாட்பக்கலை நாங்கள் அதன் கோணங்களாக கோணங்களை அளந்துள்ளோம். அடுத்து மூன்றாவது நாட்பக்கலில் கோணம் KLM ஆனது 105 பாகை எனவும் கோணம் LMN ஆனது 75 பாகை எனவும் அடுத்து கோணம் MNK ஆனது 105 பாகை எனவும் அடுத்து கோணம் NKL ஆனது 75 பாகை எனவும் பெறப்பட்டுள்ளது. இப்பொழுது மூன்று நாட்பக்கல்களினதும் கோணங்களை அளந்துள்ளோம். பாகைமானியின் உதவியுடன் 3 நாட்பக்கல்களினதும் கோணங்களை அளந்துள்ளோம். இப்பொழுது இந்த கோணங்களை நீங்கள் கவனிக்கலாம். 3 நாட்பக்கலின் பாகைமானியின் உதவியுடன் கோணங்களை அளந்துள்ளோம். இங்கு ஒவ்வொரு நாட்பக்கலினதும் சமனான கோணங்களை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். அதாவது நாட்பக்கல் ABCDயில் சமனான கோணங்கள் இல்லை. அடுத்து நாட்பக்கல் EFGHிலும் சமனான கோணங்கள் இல்லை. நாட்பக்கல் KLMனை நாங்கள் அவதானிக்கும் பொழுது சமனான கோணங்கள் காணப்படுகிறது. அதாவது கோணம் KLMம் கோணம் KLMம் கோணம் MNKயும் சமனாக காணப்படுகின்றது. அடுத்து கோணம் LMNம் அடுத்து கோணம் LMNம் NKLம் சமனாக காணப்படுகிறது. இங்கு 2 சோடி கோணங்கள் சமனாக காணப்படுகின்றது. சமனான கோணங்கள் எக்கோணங்களாக அமைகிறது என்றால் பாருங்கள், இந்த நாட்பக்கலின் எதிர்கோணங்களாக அமைகின்றது. சமனான கோணங்கள் நாட்பக்கலின் எதிர்கோணங்களாக அமைகிறது. ஆக நாங்கள் இதில் தரப்பட்ட நாட்பக்கலில் அதாவது KLM என்ற ஒரு நாட்பக்கலின் எதிர்கோணங்கள் இங்கு சமனாக காணப்படுகின்றது. ஒவ்வொரு உருவிலும் சமாந்தர கோடுகள் உள்ளனவா என பார்ப்போம். அதாவது உருவன் 3 நாட்பக்கலையும் கவனிக்கும் போது அவன் நேர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 புறப்படக்கூடிய நாட்பக்கலை நாங்கள் பார்க்கலாம். நாட்பக்கல் ABCDயில் அதன் நேர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை இங்கு இல்லை. அடுத்து நாட்பக்கல் EFGHிலும் நேர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. ஆகவே இங்கு சமாந்தர கோடுகள் முதல் 2 நாட்பக்கல் இல்லை. நாட்பக்கல் KLMனை கவனிக்கும் போது அதன் பாருங்கள், அதன் அகக்கோணங்கள் 2னை கூட்டும் போது அதாவது கோணம் KLMஐயும் LMNஐயும் கூட்டும் பொழுது 180 பாகை பெறப்படுகிறது. ஆகவே இங்கே ஒரு சமாந்தர கோடு காணப்படுகிறது. KL ஆனது NMக்கு சமாந்தரம் ஆகிறது. NM சமாந்தரம் KL. காரணம் நேர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்பதால் NM என்ற கோடும் KL என்ற கோடும் சமாந்தர கோடுகளாக அமைகின்றது. அடுத்து இதே நாட்பக்கல் KLMNல் அடுத்த சமாந்தர கோட்டை நாங்கள் இங்கே கவனிக்கலாம். அதாவது கோணம் KLMம் NKL இந்த 2 கோணங்களும் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருப்பதால் அடுத்த சமாந்தர கோடாக NK ஆனது MLக்கு சமாந்தரமாக அமைகின்றது. ஆகவே இந்த நாட்பக்கல் KLMNல் எதிர்ச்சோடி பக்கங்கள் 2மே சமாந்தரமாக காணப்படுகின்றது. முடிவாக எதிர்கோணங்கள் சமனான நாட்பக்கலை கவனிப்போம். KLMNல் எதிர்கோணங்கள் சமனாயிருக்கும் நாட்பக்கலின் இருசோடி எதிர்பக்கங்களும் சமாந்தரமாக இருப்பதால் இது ஓர் இணைகரமாகும். ஆகவே இந்த செயற்பாடு 2 ஊடாக எதிர்கோணங்கள் சமனாக காணப்படும் நாட்பக்கல் ஓர் இணைகரமாகும் என்ற முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இதை நிறுவுவதனூடாக நாங்கள் இப்ப ஒரு நாட்பக்கலின் எதிர்கோணங்கள் சமனெனின் நாட்பக்கல் ஒரு இணைகரமாகும் என்பதை நிறுவுவோம். அதாவது இங்கு தரவில் தரப்பட்டுள்ளது கோணம் A ஆனது கோணம் Cக்கு சமன் எனவும் கோணம் B ஆனது கோணம் Dற்கு சமன் எனவும் தரப்பட்டுள்ளது. ABCD ஓர் இணைகரம் என நிறுவ வேண்டும். எங்களுக்கு தெரியும் ஒரு நாட்பக்கலின் கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும். கோணம் A சக கோணம் B சக கோணம் C சக கோணம் D சமன் 360 பாகை ஆகும். ஒரு நாட்பக்கலின் கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை ஆகும். ஆனால் இங்கே கோணம் C ஆனது Aக்கு சமன் எனவும் கோணம் D ஆனது கோணம் Bற்கு சமன் எனவும் தரப்பட்டுள்ளது. ஆகவே கோணம் Cக்கு பதிலாக கோணம் Aயையும் கோணம் Dக்கு பதிலாக கோணம் Bயையும் நாங்கள் இங்கே பிரதியிட முடியும். அதாவது கோணம் A சக கோணம் B சக Cக்கு பதிலாக கோணம் A Dக்கு பதிலாக கோணம் Bயை பிரதியிடும் பொழுது 360 பாகை பெறப்படும். இங்கு இதை கூட்டும் பொழுது 2A சக 2B என்ற கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகையாக இருக்கும்.
இரண்டினை பொதுக்காரணி எடுத்து நாங்கள் ஏசகபி என்ற கோணத்தை காணும் போது 180 பாகை பெறப்படுகின்றது. அதாவது கோணம் ஏயுடன் கோணம் பியை கூட்டும் பொழுது கோணம் பியை கூட்டும் பொழுது 180 பாகை பெறப்படுகிறது. ஆகவே நாங்கள் இதிலிருந்து அந்த ஏடி என்ற கோடும் பிசி என்ற கோடும் சமாந்தரம் என்று கூற முடியும். காரணம் நேர்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருப்பதால் அவ்விரண்டு கோடுகளும் சமாந்தரம் ஆகும். ஆனால் இப்போ நாங்கள் கோணம் ஏ சக கோணம் பி 180 பாகை என காட்டியுள்ளோம். ஆனால் எங்களுக்கு தெரியும் கோணம் பியும் கோணம் டியும் எதிர்கோணங்கள் சமன் என தரப்பட்டுள்ளது. அவை கோணம் பிக்கு பதிலாக கோணம் டியை பிரதியிடும் போது கோணம் ஏ சக கோணம் டி 180 பாகை என்று பெறப்படுகிறது. கோணம் ஏயும் கோணம் டி 180 பாகை என புறப்படுவதால் இவை இரண்டும் நேர் கோணங்களாகவும் இருப்பதால் ஏபி என்ற கோடு டிசி என்ற கோட்டுக்கு சமாந்தரமாகவும் அமைகின்றது. ஏபி சமாந்தரம் டிசி. இப்பொழுது நாங்கள் நாற்பக்கல் ஏபிசிடியை கருதும் போது அதன் எதிர்ப்பக்கங்கள் இரண்டுமே சமாந்தரமாக காணப்படுகிறது. அதாவது ஏபி சமாந்தரம் டிசியும் அடுத்தது ஏடி சமாந்தரம் பிசி எனவும் காட்டியுள்ளோம். எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக உள்ள நாற்பக்கல் இணைகரம் என்பது நாங்கள் ஏற்கனவே கற்றிருக்கின்றோம். ஆகவே ஏபிசிடியோர் இணைகரமாகும். அடுத்து தரப்பட்ட தகவல்களை கொண்டு இணைகரம் என முடிவு செய்யத்தக்க நாற்பக்கல்களை தெரிந்தெடுக்க. இங்கு தரப்பட்ட 3 நாற்பக்கல் தரப்பட்டுள்ளது. இவற்றில் இணைகரங்களை நாங்கள் தெரிந்தெடுக்க வேண்டும். முதலாவது உருவில் பாருங்கள், எதிர்கோணங்கள் சமனாக இருக்கின்றது. எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய் என சமனாக இருக்கு. ஆகவே எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும் நாற்பக்கல் இணைகரமாகும். அப்போ முதலாவது நாற்பக்கல் இணைகரம் ஆகும். அடுத்த நாற்பக்கலை கவனிக்கும் போது அதன் எதிர்கோணங்கள் இங்கு சமனாக இல்லை. ஆகவே அது இணைகரம் அல்ல. மூன்றாவது நாற்பக்கலை நாங்கள் கருதும் போது ஒரு எதிர்கோணம் ஜோடி சமனாக இருக்கிறது. மற்ற எதிர்கோணத்தில் ஒரு கோணம் எங்களுக்கு கணிக்க வேண்டி உள்ளது. ஆகவே அந்த கோணத்தை கணித்த பின்புதான் நாங்கள் இது இணைகரமோ இல்லையோ என்று முடிவுக்கு வர முடியும். அதாவது எக்ஸை கணிப்பதற்கு 60 பாகை சக 120 சக 60 சக எக்ஸ் அந்த நாற்பக்கலின் கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகையாகும். இதிலிருந்து எக்ஸை கணிக்கும் போது 120 பாகை பெறப்படுகிறது. இப்பொழுது நாங்கள் இந்த உருவை நோக்குவோம். எக்ஸ் 120 பாகை எதிர்கோணங்கள் இரண்டுமே சமனாக இருப்பதால் இது ஓர் இணைகரமாகும். அடுத்த செயற்பாடாக ஒரு நாற்பக்கல் இணைகரமாவது தேவையான நிபந்தனையாக நாங்கள் இதற்கு ஒரு நேர்கோட்டு துண்டத்தை வரைகின்றோம். ஏசி என்ற நேர்கோட்டு துண்டத்தை வரைகின்றோம். அதன் நடுப்புள்ளியை ஓ என குறிக்கின்றோம். இந்த நடுப்புள்ளியின் ஊடாக இந்த நேர்வரை அதாவது பிஓ சமன் ஓடி என இருக்குமாறு இந்த நேர்வரை அந்த நடுப்புள்ளியின் ஊடாக வரைந்துள்ளோம். முதலில் ஏசி என்ற நேர்கோட்டை வரைந்தோம். அதன் நடுப்புள்ளியை ஓ என குறித்துள்ளோம். ஓவின் ஊடாக இன்னும் ஒரு நேர்கோட்டை வரைகிறோம். அது பிஓ சமன் ஓடியாக இருக்குமாறு வரையப்பட்டுள்ளது. இப்பொழுது இந்த நாற்பக்கல் ஏபிசிடியை பூர்த்தி செய்வோம். இப்பொழுது பூர்த்தி செய்யப்பட்ட நாற்பக்கல் காட்டப்பட்டுள்ளது. அதாவது ஒரு நாற்பக்கலின் மூலைவிட்டங்கள் ஒன்றொன்று இருசம கூறிடுகின்ற ஒரு நாற்பக்கலை நாங்கள் இப்பொழுது வரைந்துள்ளோம். மூலைவிட்டங்கள் ஒன்று இருசம கூறிடும் நாற்பக்கல் ஒன்றை வரைந்துள்ளோம். இப்பொழுது அதன் கோணம் பிசிஏயை அளக்கின்றோம். பாகைமானியின் உதவியுடன் கோணம் பிசியை அளக்கும் போது 20 பாகை புறப்படுகின்றது. அடுத்து கோணம் டிஏசியை நாங்கள் பாகைமானியின் உதவியுடன் அளக்கின்றோம். அதுவும் 20 பாகை புறப்படுகின்றது. இங்கே பாருங்கள், ஏடி பிசி இரண்டு நேர்கோடுகள், ஏசி குறுக்கோடி ஒன்றுவிட்ட கோணங்கள் சமனாக இருப்பதால் ஏடி என்ற கோடும் பிசி என்ற கோடும் சமாந்தரமாகும். ஒன்றுவிட்ட கோணங்கள் சமனாக இருப்பதால் அந்த இரண்டு கோடுகளும் சமாந்தரம் என்ற முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாகைமானியின் உதவியுடன் கோணம் சிஏபியை அளக்கின்றோம். கோணம் சிஏபியை அளக்கும் போது 40 பாகை பெறப்பட்டுள்ளது. அடுத்து கோணம் ஏசிடியை பாகைமானியின் உதவியுடன் அளக்கின்றோம். இங்கு அதுவும் 40 பாகை பெறப்பட்டுள்ளது. பாருங்கள், ஏபி டிசி இரண்டு நேர்கோடுகள், ஏசி குறுக்கோடி. இதில் கோணம் சிஏபி என்ற கோணமும் ஏசிடி என்ற கோணமும் ஒன்றுவிட்ட கோணங்களாக இருப்பதால் அவை சமனாதபடியால் இரண்டு கோடுகளும் சமாந்தரம் என்ற முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அதாவது ஏபி சமாந்தரம் டிசி. இப்பொழுது பாருங்கள், இந்த நாற்பக்கல் ஏபிசிடியை கருதும் பொழுது ஏடி சமாந்தரம் பிசி என காட்டியுள்ளோம், ஏபி சமாந்தரம் டிசி என காட்டியுள்ளோம். எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக உள்ள நாற்பக்கலோர் இணைகரமாகும். அப்போ இப்பொழுது ஏபிசிடியோர் இணைகரம் என காட்டியுள்ளோம். மூலைவிட்டங்கள் ஒன்று இருசம கூறுடும் நாற்பக்கலின் எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருப்பதால் இது ஒரு இணைகரமாகும். முடிவாக மூலவிட்டங்கள் ஒன்று இருசம கூறின் அந்நாற்பக்கல் ஓர் இணைகரம் என்ற முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும்.
இந்த இதை செயற்பாட்டினூடாக நோக்கினோம். அடுத்து நாங்கள் இதை நிறுவதனூடாக இதை நாங்கள் இந்த முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அதாவது பாருங்கள், நாட்பக்கலின் மூலவிட்டங்கள் ஒன்று ஒன்று இருசம கூறினால் நாட்பக்கலோர் இணைகரமாகும். அதாவது இது தரப்பட்டுள்ளது. ஏஓ ஆனது ஓசிக்கு சமன் என தரப்பட்டுள்ளது. பிஓ ஆனது ஓடிக்கு சமன் என தரப்பட்டுள்ளது. இந்த நாட்பக்கலின் மூலவிட்டங்கள் ஒன்று ஒன்று இருசம கூறுவதால் இதை ஒரு இணைகரம் என நாங்கள் நிறுவ வேண்டும். இதற்கு நாங்கள் ஒருங்கிசைவு காட்டுவதன் மூலம் இந்த முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அதாவது முக்கோணி ஏஓபியையும் முக்கோணி சிஓடியையும் இப்பொழுது ஒருங்கிசைவு காட்டுவோம். அதாவது ஏஓவின் நீளமானது சிஓவின் நீளம், அதாவது ஓசி நீளத்துக்கு சமனாகவும், அடுத்து பிஓவின் நீளமானது ஓடியின் நீளத்துக்கு சமனாகவும் தரப்பட்டுள்ளது. இவை இரண்டுமே தரவு. அடுத்து கோணம் ஏஓபியானது இந்த கோணத்துக்கு குத்தெதிர் கோணமாக அமைகின்றது. கோணம் ஏஓபியானது கோணம் டிஓசி அல்லது கோணம் சிஓடிக்கு குத்தெதிர் கோணமாக அமைகின்றது. ஆகவே இங்கே பாருங்கள், இந்த இரண்டு முக்கோணிகளும் பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்கின்றது. முக்கோணி ஏஓபியானது முக்கோணி சிஓடியுடன் பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கி செய்கின்றது. இரண்டு முக்கோணிகள் ஒருங்கி செய்யும் போது அவற்றின் ஒத்த உறுப்புகள் சமனாகும். அதற்கு நாங்கள் பாருங்கள், கோணம் ஓஏபி என்ற கோணமானது கோணம் ஓசிடி என்ற கோணத்துக்கு சமனாகிறது. கோணம் ஓஏபி என்ற கோணமானது ஓசிடி என்ற கோணத்துக்கு சமனாகிறது. காரணம், இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும் போது அவன் ஒத்த உறுப்புகள், இங்கே பாருங்கள், ஒரு அடையாளத்துக்கு எதிரே இந்த கோணம் இருக்கின்றது, மற்ற முக்கோணிலும் ஒரு அடையாளத்துக்கு எதிரே உள்ள கோணத்துக்கு தான் சமனாகின்றது. அதாவது இரண்டு முக்கோணிகள் ஒருங்கி செய்யும் போது ஒத்த உறுப்புகள் சமனாகும். இந்த இரண்டு கோணங்களும் சமனாக இருக்கும் போது இந்த டிசிஏபி இரண்டு நேர்கோடுகள் ஏசி குறுக்கோடியாக இருப்பதால் ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக இருப்பதால் இந்த இரண்டு கோடுகளை நாங்கள் சமாந்தரம் என்று கூற முடியும். அதாவது டிசி சமாந்தரம் ஏபி ஆகும். இப்பொழுது நாங்கள் டிசியும் ஏபியும் சமாந்தரம் என காட்டியுள்ளோம். அடுத்து முக்கோணி ஏஓடியையும் முக்கோணி பிஓசியையும் இந்த இரண்டு முக்கோணிகளையும் ஒருங்கிசைவு காட்டுவதன் மூலம் இவ்வாறே ஏடி சமாந்தரம் பிசி என காட்ட முடியும். அதாவது இரண்டு முக்கோணிகளையும் ஒருங்கிசைவு காட்டுவதன் மூலம் ஏடி சமாந்தரம் பிசி என காட்டலாம். முதல் காட்டியவாறே இதனையும் காட்டக்கூடியதாக இருக்கும். அவை இந்த நாட்பக்கல் ஏபிசிடியில் பாருங்கள், இந்த நாட்பக்கல் ஏபிசிடியில் டிசி சமாந்தரம் ஏபி என காட்டியுள்ளோம். ஏடி சமாந்தரம் பிசி என காட்டலாம். அவை நாட்பக்கல் எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருப்பதால் நாட்பக்கல் ஒரு இணைகரம் ஆகும். இப்ப இதிலிருந்து முடிவாக ஒரு நாட்பக்கலின் மூலவிட்டங்கள் ஒன்று ஒன்று இருசம கூறுடின் அந்நாட்பக்கல் ஒரு இணைகரமாகும் என்ற இது முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். தரப்பட்ட தகவல்களை கொண்டு இணைகரம் என முடிவு செய்யத்தக்க நாட்பக்கலை தெரிந்தெடுக்க. இப்பொழுது மூலவிட்டங்கள் ஒன்று ஒன்று இருசம கூறுடன் நாட்பக்கல்களை நாங்கள் தெரிந்தெடுத்தால் அவைதான் இணைகரங்கள் ஆகும். முதலாவது உருவு அவ்வாறு இல்லை. இரண்டாவது உருவில் பாருங்கள், மூலவிட்டங்கள் ஒன்று ஒன்று இருசம கூறுடுகிறது. ஆக இரண்டாவது உருவு ஒரு இணைகரம் ஆகும். மூன்றாவது உருவிலும் மூலவிட்டங்கள் ஒன்று ஒன்று இருசம கூறுகிறது. அவை ஒன்றுக்கொன்று சமனாக இருந்தாலும் மூலவிட்டங்கள் ஒன்று ஒன்று இருசம கூறுவதால் அதுவும் ஒரு இணைகரம் ஆகும். அடுத்து இந்த செயற்பாட்டு நாலினை நாங்கள் இப்பொழுது நோக்குவோம். அதாவது நாங்கள் ஒரு நேர்கோட்டு துண்டத்தை வரைகின்றோம். நேர்கோட்டு துண்டம் வரையப்பட்டுள்ளது. இந்த நேர்கோட்டு துண்டத்துக்கு சமாந்தரமான ஒரு கோட்டினை வரைய உள்ளோம். மூலைமட்டத்தை நேர்வரையை பயன்படுத்தி ஒரு சமாந்தர கோடு ஒன்றை வரைகின்றோம். இப்ப ஏற்கனவே வரைந்த கோட்டு துண்டத்துக்கு சமனான நீளத்தை நாங்கள் அந்த உருவில் குறிக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், டிசி என்ற கோட்டு துண்டத்துக்கு சமனான நீளம் ஏபியில் காட்டப்பட்டுள்ளது. இப்பொழுது நாங்கள் வரைந்த டிசியும் ஏபியும் சமாந்தரமும் சமனுமான இரண்டு நேர்கோடுகள் ஆகும். இப்பொழுது நாட்பக்கல் ஏபிசிடியை பூரணப்படுத்துவோம். நாட்பக்கல் ஏபிசிடியை நாங்கள் இப்பொழுது பூரணப்படுத்தியுள்ளோம். எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமான ஒரு நாட்பக்கலை நாங்கள் இப்பொழுது வரைந்துள்ளோம். இப்பொழுது ஏசி இணைக்கப்படுகிறது. நாங்கள் பாகைமானியின் உதவியுடன் முதலில் கோணம் சிஏடியை அளப்போம். கோணம் சிஏடி இந்த கோணத்தை அளக்கின்றோம். 75 பாகை புறப்படுகின்றது. கோணம் ஏசிபியை அளக்கின்றோம். கோணம் ஏசிபியும் 75 பாகை புறப்படுகின்றது. முதலில் கோணம் சிஏடியை அளந்தோம் 75 பாகை. இப்பொழுது கோணம் ஏசிடி இதுவும் 75 பாகையாக இருப்பதால் ஏடிபிசி இரண்டு நேர்கோடுகள், ஏசி ஒரு குறுக்கோடியாக இருப்பதால் ஒன்றுவிட்ட கோணங்கள் இரண்டும் சமனாக காணப்படுவதால் ஏடி என்ற கோடும் பிசி என்ற கோடும் சமாந்தரமானவை ஆகும். ஏடி சமாந்தரம் பிசி ஆகும். ஒன்றுவிட்ட கோணம் இரண்டும் சமனாக காணப்படுவதால் ஏடி என்ற கோடும் பிசி என்ற கோடும் சமாந்தரம் ஆகும்.
ஆகவே இந்த செயற்பாடினூடாக ஏடியானது பிசிக்கு சமாந்தரம் என காட்டியுள்ளோம். ஏபி சமாந்தரம் டிசி என அமைத்து நாங்கள் ஏற்கனவே நாங்கள் அமைக்கும் நாற்பக்கல் அமைக்கும் பொழுது ஏபியும் டிசியும் சமாந்தரமாக அமைத்துள்ளோம். ஆனால் இப்பொழுது ஏடியும் பிசியும் சமாந்தரம் என காட்டியுள்ளோம். நாற்பக்கல் ஏபிசிடியின் எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருப்பதால் இந்த நாற்பக்கல் ஒரு இணைகரமாகும். எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமான நாற்பக்கல் ஒரு இணைகரமாகும். இப்பொழுது ஒரு நாற்பக்கலின் முடிவாக ஒரு நாற்பக்கலின் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமணம் சமாந்தரமாக காணப்பட்டால் அந்நாற்பக்கல் ஒரு இணைகரமாகும் என்ற இந்த தேற்ற முடிவை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். ஒரு நாற்பக்கலின் எதிர்ப்பக்க சோடி சமமும் சமாந்தரமாக இருக்கும் நாற்பக்கலோர் இணைகரமாகும். இதனை நாங்கள் நிறுவதனூடாக இந்த தேற்றத்தை பார்க்கலாம். ஏபி சமாந்தரம் டிசி தரவு, அதாவது எதிர்ச்சோடி பக்கங்கள் சமாந்தரம், ஏபி சமன் டிசி சமனாக காணப்படுகிறது. ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமணன் சமாந்தரமாக இருக்கும் போது அந்த நாற்பக்கலை நாங்கள் ஒரு இணைகரம் என காட்ட உள்ளோம். ஏபிசிடி ஒரு இணைகரம் என காட்டுவோம். இதற்காக மூலவிட்டம் டிபியை இணைக்கின்றோம். இங்கே மூலவிட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது ஒருங்கிசைவு காட்டுவதனூடாக இந்த ஏபிசிடி என்பது ஒரு இணைகரம் என காட்ட உள்ளோம். அதாவது முக்கோணி ஏபிடி என்ற முக்கோணியையும் முக்கோணி பிசிடி என்ற இரண்டு முக்கோணிகளையும் இப்பொழுது ஒருங்கிசைவு காட்டுவோம். அதாவது பாருங்கள், ஏபி சமன் டிசி இது தரவில் தரப்பட்டுள்ளது. எதிர்ப்பக்கங்கள் சமன் என தரப்பட்டுள்ளது. அடுத்து எங்களுக்கு தெரியும் ஏபியும் டிசியும் சமாந்தரம் என்பதால் கோணம் ஏபிடி ஆனது கோணம் சிடிபிக்கு சமனாகின்றது. கோணம் ஏபிடி ஆனது கோணம் ஏபிடி என்ற இந்த கோணமானது சிடிபி என்ற இந்த கோணத்துக்கு ஒன்று விட்ட கோணமாக அமைகின்றது. டிசி சமாந்தரம் ஏபி பிடி குறுக்கோடி, ஆகவே இவை ஒன்று விட்ட கோணமாக அமைகின்றது. அடுத்து பிடி என்ற பக்கம் இரண்டு முக்கோணிக்கும் பொதுவான பக்கமாக அமைகிறது. இது பொதுவானதாக அமைகின்றது. ஆகவே இந்த இரண்டு முக்கோணிகளும் பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்கின்றது. முக்கோணி ஏபிடியும் முக்கோணி பிசிடியும் பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கி செய்கிறது. இரண்டு முக்கோணிகள் ஒருங்கி செய்யும் போது அவற்றின் ஒத்த உறுப்புகள் சமனாகும். அதற்கிணங்க கோணம் பிடிஏ என்ற இந்த கோணமானது கோணம் டிபிசி என்ற கோணத்துக்கு சமனாகும். காரணம், ஒருங்கி செய்வு ஒத்த உறுப்புகள் சமனாகும். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்யும் போது இங்கு இரண்டு அடையாளம் போட்ட பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணம் தான் கோணம் பிடிஏ. இதுக்கு சமனான இங்கு ரெண்டு அடையாளம் விடப்பட்ட இந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணம் தான் டிபிசி. ஆகவே ஒருங்கி செய்யும் போது ஒத்த உறுப்புகள் சமனாகும். அதற்கிணங்க கோணம் பிடிஏ ஆனது கோணம் டிபிசிக்கு சமனாகிறது. இங்க இந்த இரண்டு கோணங்களும் ஏடி பிசி இரண்டு நேர்கோடுகள், டிபி குறுக்கோடி. ஆகவே இவை ஒன்று விட்ட கோணங்கள் சமனாக இருப்பதால் ஏடி சமாந்தரம் பிசி என்ற முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாற்பக்கல் ஏபிசிடியை நாங்கள் கருதும் போது நாற்பக்கல் ஏபிசிடியை கருதும் பொழுது ஏபி சமாந்தரம் டிசி என தரப்பட்டுள்ளது. தரவு ஏபி சமாந்தரம் டிசி என தரப்பட்டுள்ளது. நாங்கள் இப்பொழுது காட்டியுள்ளோம் ஏடியும் பிசியும் சமாந்தரம் என காட்டியுள்ளோம். ஏடி சமாந்தரம் பிசி ஒரு நாற்பக்கலின் எதிர்ச்சோடி பக்கங்கள் சமாந்தரமாக இருப்பதால் ஏபிசிடி ஒரு இணைகரம் ஆகும். ஆகவே இப்பொழுது நாங்கள் இந்த தேற்றத்தை நிறுவியுள்ளோம். அதாவது ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமணம் சமாந்தரமாக உள்ள ஒரு நாற்பக்கல் ஒரு இணைகரமாகும் என காட்டியுள்ளோம். தரப்பட்ட தகவல்களை கொண்டு இணைகரம் என முடிவு செய்யத்தக்க நாற்பக்கலை தெரிந்தெடுக்க முதலாவது நாற்பக்கலை நாங்கள் கவனிப்போம். ஏடி என்ற பக்கம் பிசிக்கு சமனாக தரப்பட்டுள்ளது. இங்கு சமாந்தரம் தரப்படவில்லை. ஆனால் இந்த கோணம் சிஏடியும் கோணம் ஏசிபியும் சமனான கோணங்கள் என 30 பாகை என தரப்பட்டுள்ளது. ஆகவே ஒன்று விட்ட கோணங்களாக இவை இருப்பதால் ஏடியும் பிசியும் சமாந்தரம் என்ற முடிவுக்கு நாங்கள் வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் நாற்பக்கல் ஏபிசிடியில் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமணம் சமாந்தரம் என்பதால் நாற்பக்கல் ஏபிசிடி ஒரு இணைகரமாகும். அடுத்த நாற்பக்கலை நாங்கள் கருதும் போது EH என்ற பக்கமானது FG என்ற பக்கத்துக்கு சமன் என தரப்பட்டுள்ளது. மற்ற கோணம் FEG என்ற கோணமானது HGEக்கு சமன் என தரப்பட்டுள்ளது. இப்பொழுது இது ஒன்றுவிட்ட கோணமாக இருப்பதால் இங்கு சமாந்தரம் EFம் HGயும் தான் சமாந்தரம் என்று பெற முடியும். ஆனால் இவை ரெண்டும் சமனாக இல்லை. சமனானது மற்ற எதிர்ச்சோடி பக்கங்கள் சமனாக உள்ளது. ஆகவே எங்களுக்கு தெரியும் ஒரு நாற்பக்கலின் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருக்க வேண்டும். அதே நேரம் சமாந்தரமாக இருந்தால் மாத்திரமே அது ஒரு இணைகரம் ஆகும். இங்கு ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமாந்தரமாக இருக்கிறது, மற்ற சோடி சமனாக மட்டும் காணப்படுகிறது. ஆகவே இதை நாங்கள் இணைகரம் என்ற முடிவுக்கு வரக்கூடியதாக இல்லை. இரண்டாவது உருவை இணைகரம் என்று கூற முடியாது. மூன்றாவது உருவை நாங்கள் கவனிப்போம்.
இங்கே பாருங்கள் மூன்றாவது சமாந்தரம் சமனும் காட்டப்பட்டுள்ளது. ஆகவே அது ஒரு இணைகரம் ஆகும். ஒரு நாற்பக்கல் இணைகரமாவதற்கு தேவையான நிபந்தனைகள் ஒரு நாற்பக்கலின் எதிர்ப்பக்கங்கள் சமனாய் அந்நாற்பக்கலோர் இணைகரம் ஆகும், அல்லது ஒரு நாற்பக்கலின் எதிர்கோணங்கள் சமனாயின் அந்நாற்பக்கலோர் இணைகரம் ஆகும், அல்லது ஒரு நாற்பக்கலின் மூலவிட்டங்கள் ஒன்று ஒன்று இருசமகூறுடின் அந்நாற்பக்கலோர் இணைகரம் ஆகும், அல்லது ஒரு நாற்பக்கலின் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனம் சமாந்தரமாய் அந்நாற்பக்கலோர் இணைகரம் ஆகும். ஒரு நாற்பக்க இவை நாளும் ஒரு நாற்பக்கல் இணைகரமாவதற்கு தேவையான நிபந்தனைகளாக அமைகின்றது. அடுத்த வினாவை கவனிப்போம். முக்கோணி ஏபிசியில் பிஓ சமன் ஓடியாக மாறு பிஓ ஆனது டிக்கு நீட்டப்படுகின்றது. நிறுவ வேண்டியது ஏபிசிடி ஒரு இணைகரம் என நிறுவ வேண்டும். உங்களுக்கு தெரியும் நாற்பக்கல் ஏபிசிடியில் ஏஓ ஆனது ஓசியிற்கு சமனாகவும் பிஓ ஆனது ஓடியிற்கு சமனாகவும் இருப்பதாக காட்டப்பட்டது. அதாவது மூலவிட்டங்கள் ஒன்று ஒன்று இருசம கூறப்படுகிறதா தரப்பட்டுள்ளது. அதாவது ஏஓ சமன் ஓசி எனவும் பிஓ சமன் ஓடி எனவும் தரப்பட்டுள்ளது. இது இரண்டுமே தரவு. இந்த நாற்பக்கல் ஏபிசிடி மூலவிட்டங்கள் ஒன்று ஒன்று இருசம கூறுவதால் இந்த நாற்பக்கலோர் இணைகரமாகும் என்ற முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். நாற்பக்கல் ஏபிசிடி ஒரு இணைகரமாகும். காரணம் மூலவிட்டங்கள் ஒன்று ஒன்று இருசம கூறுவதால் நாற்பக்கலோர் இணைகரமாகும். அடுத்த வினாவை கவனிப்போம். ஏபிசிடி ஓர் இணைகரம் என தரப்பட்டுள்ளது. ஏபிசிடி ஓர் இணைகரம் என தரப்பட்டுள்ளது. ஏஎக்ஸ் ஆனது சிவைக்கு சமன் என தரப்பட்டுள்ளது. நாங்கள் நிறுவ வேண்டியது டிஎக்ஸ் பிஒய் ஓர் இணைகரம் என நிறுவ வேண்டும். டிஎக்ஸ் பிஒய் ஓர் இணைகரம் என நிறுவ வேண்டும். இந்த நிறுவலின் போது ஏபியின் நீளம் டிசிக்கு சமனாகும். காரணம் ஏபிசிடி ஓர் இணைகரம் என்பதால் அதன் எதிர்ப்பக்கங்கள் இரண்டும் சமனானவை. ஏபி சமன் டிசி ஆகும். சமகணியங்களை இரண்டு புறமும் கழிக்கும் போது புறப்படும் கணியங்களும் சமனாகும். ஏபியிலிருந்து ஏஎக்ஸை கழிப்பது டிசியிலிருந்து சிவையை கழிப்பதற்கு சமனாகும். சமனான கணியங்களிலிருந்து சமகணியங்கள் கழிக்கப்படும் போது புறப்படுபவை சமனானவை. ஏபி என்ற நீளத்திலிருந்து ஏஎக்ஸை கழிக்கும் போது எக்ஸ்பி என்ற நீளம் புறப்படுகின்றது. அது டிசி என்ற நீளத்தில் இருந்து சிவை என்ற நீளம் கழிக்கப்படும் போது டிஒய் என்ற நீளம் பெறப்படுகின்றது. ஆகவே நாங்கள் எக்ஸ்பி சமன் டிஒய் என காட்டியுள்ளோம். இந்த நாற்பக்கல் டிஎக்ஸ் பிஒய்யை கருதும் போது இதன் எதிர்ப்பக்கங்கள் இரண்டும் சமனாக காணப்படுகிறது. இப்போ நாங்கள் நிறுவியுள்ளோம். எக்ஸ்பி ஆனது டிஒய்க்கு சமன் என நிறுவியுள்ளோம். இது நிறுவப்பட்டது. ஆனால் எக்ஸ்பி ஆனது டிஒய்க்கு சமாந்தரம். ஏனெனில் ஏபிசிடி ஒரு இணைகரம் என்பதால் எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம். எக்ஸ்பி ஆனது டிஒய்க்கு சமாந்தரம். ஒரு நாற்பக்கலின் எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக காணப்படுவதால் இந்த நாற்பக்கலின் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக காணப்படுவதால் நாற்பக்கல் டிஎக்ஸ் பிஒய் ஆனது ஒரு இணைகரம் என்ற முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். நாற்பக்கல் டிஎக்ஸ் பிஒய் ஓர் இணைகரம் ஆகும். அடுத்த வினாவை நாங்கள் இப்பொழுது கவனிப்போம். ஏபிசிடி ஒரு இணைகரமாகும் என தரப்பட்டுள்ளது. அடுத்து ஏபி டிசி என்பவற்றின் நடுப்புள்ளிகளாக இ.எஃப் இங்கு குறிக்கப்பட்டுள்ளது. நிறுவ வேண்டியது ஏஇசிஎஃப் என்பது ஓர் இணைகரம் என நிறுவ வேண்டும். ஏஇசிஎஃப் ஓர் இணைகரம் என நிறுவ வேண்டும். ஏபியின் நடுப்புள்ளி இ என்பதால் ஏபியை 2ஏஇ என எழுத முடியும். ஏபியை 2ஏஇ என எழுத முடியும். காரணம் ஏபியின் நடுப்புள்ளி இ ஆகும். அடுத்து டிசியின் நடுப்புள்ளி எஃப் என்பதால் டிசியை 2 மடங்கு எஃப்சி என எழுத முடியும். டிசி சமன் 2 மடங்கு எஃப்சி என எழுத முடியும். ஆனால் எங்களுக்கு தெரியும் ஏபியின் நீளமும் டிசியின் நீளமும் சமன். ஏனெனில் ஏபிசிடி என்பது ஓர் இணைகரம் என்பதால் எதிர்ப்பக்கங்கள் சமன். ஏபி சமன் டிசி இணைகரத்தின் பண்பு எதிர்ப்பக்கங்கள் சமனாகும். ஏபிக்கு பதிலாக 2ஏஇயையும் டிசிக்கு பதிலாக 2எஃப்சியையும் பிரதியிடும் போது 2ஏஇ சமன் 2எஃப்சி என்ற முடிவுக்கு வர முடியும். இரண்டு புறம் 2 வகுக்கும் போது ஏஇ என்ற நீளம் எஃப்சி என்ற நீளத்துக்கு சமன் என்ற முடிவினை பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்து ஏஇ என்ற நீளம் எஃப்சிக்கு சமன் என்று பெற்றிருக்கிறோம். ஆனால் ஏஇ சமாந்தரம் எஃப்சி என்று எங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஏபிசிடி ஒரு இணைகரம் என்பதால் எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம். இது நாங்கள் ஏஇ சமன் எஃப்சி என நிறுவியுள்ளோம். இது நிறுவப்பட்டது. அடுத்து ஏஇ சமாந்தரம் எஃப்சி. காரணம் ஏபிசிடி ஒரு இணைகரம், எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம். ஆகவே ஏஇசிஎஃப் என்பது ஓர் இணைகரமாகும். ஏனெனில் ஒரு நாற்பக்கலின் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக காணப்படுவதால் இந்த நாற்பக்கல் ஓர் இணைகரமாகும் என்ற முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும்.
அடுத்த வினாவை கவனியுங்கள். ஏபிசிடி ஒரு இணைகரம் என தரப்பட்டுள்ளது. டிஎக்ஸ் ஆனது பிஒய்க்கு சமன் என தரப்பட்டுள்ளது. டிபியில் எக்ஸ் y ஆகிய புள்ளிகள் இந்த டிஎக்ஸ் சமன் பிஒய் ஆகுமாறு குறிக்கப்பட்டுள்ளது. நிறுவ வேண்டியது AXCY என்பது ஓர் இணைகரம் என நிறுவ வேண்டும். AXCY ஓர் இணைகரம் என நிறுவ வேண்டும். இப்பொழுது ஏசியை இணைக்கின்றோம். அமைப்பாக ஏசி இணைக்கப்பட்டுள்ளது. இப்போ எங்களுக்கு தெரியும் மூலை விட்டங்கள் ஒன்று ஒன்று இருசமகூறுடும். ஏனெனில் ஏபிசிடி என்பது ஒரு இணைகரமாகும். அதன் மூலை விட்டங்கள் ஒன்று ஒன்று இருசமகூறுடும். அதற்கு நாங்கள் ஓபி ஆனது ஓடிக்கு சமனாகும். காரணம் மூலை விட்டங்கள் ஒன்று ஒன்று இருசமகூறுடும். இப்போ சமகணியங்களிலிருந்து இப்பொழுது சமனான கணியங்களை கழிக்க போகிறோம். அதாவது ஓபியிலிருந்து பிஒய்யை கழிப்பது எதுக்கு சமனெனில் ஓடியிலிருந்து டிஎக்ஸை கழிப்பதற்கு சமனாகும். அதாவது சமனான கணியங்களிலிருந்து சமகணியங்கள் கழிக்கப்படும் போது புறப்படும் கணியங்களும் சமனாகும். இப்பொழுது ஓபியிலிருந்து பிஒய்யை கழிக்கும் போது ஓவை என்ற நீளம் புறப்படுகின்றது. ஓவை ஓடி என்ற நீளத்திலிருந்து டிஎக்ஸை கழிக்கும் போது ஓஎக்ஸ் என்ற நீளம் புறப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இப்பொழுது ஓவை சமன் ஓஎக்ஸ் என காட்டியுள்ளோம். இப்பொழுது நாட்பக்கல் AXCYயை கருதும் போது ஓவை சமன் ஓஎக்ஸ் என இப்ப நிறுவப்பட்டது. ஆனால் எங்களுக்கு தெரியும் OA ஆனது OCக்கு சமன். காரணம் ஏபிசிடி என்பது ஒரு இணைகரம். மூலைவிட்டங்கள் ஒன்று ஒன்று இருசமகூறுடும். OA ஆனது OCக்கு சமன். இப்பொழுது நாட்பக்கல் AXCYயை கருதும் போது OY ஆனது OX சமன், OA ஆனது OCக்கு சமன். ஒரு நாட்பக்கலின் மூலவிட்டங்கள் ஒன்று ஒன்று இருசமகூறுவதால் இந்த நாட்பக்கலை நாங்கள் ஒரு இணைகரம் என்று கூற முடியும். AXCY ஆனது ஒரு இணைகரம் என்று கூற முடியும். அடுத்த வினாவை பாருங்கள். ஏபிசிடி ஒரு இணைகரம் என தரப்பட்டுள்ளது. AM ஆனது CTக்கு சமன் எனவும் DN ஆனது BLக்கு சமன் எனவும் தரப்பட்டுள்ளது. நாங்கள் நிறுவ வேண்டியது MLTN ஓர் இணைகரம் என நிறுவ வேண்டும். இப்பொழுது இங்கே பாருங்கள் OA என்ற நீளமானது OC என்ற நீளத்துக்கு சமனாகும். காரணம் ஏபிசிடி ஒரு இணைகரம். மூலவிட்டங்கள் ஒன்று ஒன்று இருசமகூறுடும். OA சமன் OC. அடுத்து இதிலிருந்து OAயிலிருந்து AM கழிப்பது OCயிலிருந்து CTயை கழிப்பதற்கு சமனாகும். ஏனெனில் AMம் CTயும் சமன் என தரப்பட்டுள்ளது. OA என்ற நீளத்திலிருந்து AM கழிக்கும் பொழுது OM என்ற நீளம் புறப்படுகின்றது. OM சமன் OC என்ற நீளத்திலிருந்து CT என்ற நீளம் கழிக்கப்படும் பொழுது OT என்ற நீளம் புறப்படுகிறது. ஆகவே OM சமன் OT என்ற முடிவுக்கு வரக்கூடியதாகவே இருக்கும். இவ்வாறு OB ஆனது ODக்கு சமன். மூலவிட்டங்கள் ஒன்று ஒன்று இருசமகூறுடும். இதில் இந்த சமகணியங்களை இப்பொழுது கழிக்க போகின்றோம். OBயிலிருந்து BLஐ கழிப்பது ODயிலிருந்து DNஐ கழிப்பதற்கு சமனாகும். சமனான கணியங்கள் இது சமகணியங்கள் இப்பொழுது கழிக்கின்றோம். புறப்படுவது OB என்ற நீளத்திலிருந்து BLஐ கழிக்கும் போது OL என்ற நீளம் புறப்படுகின்றது. OL சமன் ODயிலிருந்து DN கழிக்கும் போது ON புறப்படுகின்றது. ஆகவே OL சமன் ON என காட்டியுள்ளோம். இப்பொழுது இந்த நாட்பக்கல் MLTNஐ எடுக்கும் போது பாருங்கள் OM ஆனது OTக்கு சமன். நாங்கள் இப்பொழுது நிறுவியுள்ளோம். அவ்வாறு OL சமன் ON என நிறுவியுள்ளோம். அவர் நாட்பக்கல் MLTNஇல் அதன் மூலவிட்டங்கள் ஒன்று ஒன்று இருசமகூறுவதால் நாட்பக்கல் MLTNஐ நாங்கள் ஒரு இணைகரம் என்று கூற முடியும். காரணம் மூலவிட்டங்கள் ஒன்று ஒன்று இருசமகூறும் போது அந்த நாட்பக்கல் ஓர் இணைகரம் ஆகும். அடுத்த வினாவை கவனியுங்கள். முக்கோணி ABCயில் AB சமன் AC XY சமாந்தரம் AC ஆகுமாறு AB, BCயில் X, Y எனும் புள்ளிகள் அமைந்துள்ளன. BX சமன் CZ ஆகுமாறு பக்கம் AC ஆனது Z வரை நீட்டப்பட்டுள்ளது. இது இந்த உருவில் காட்டப்பட்டுள்ளது. நிறுவ வேண்டியது XCZY ஓர் இணைகரம் என நிறுவ வேண்டும். அதாவது XCZY ஓர் இணைகரம் என்று நிறுவ வேண்டும். பாருங்கள், இதில் AB சமன் AC என தரப்பட்டுள்ளது. ஒரு இருசம பக்க முக்கோணி. ஒரு இருசம பக்க முக்கோணியில் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனாகும். அதற்கு நாங்கள் கோணம் ABC ஆனது கோணம் BCIக்கு சமனாகும். காரணம் AB சமன் AC இருசம பக்க முக்கோணி. ஆகவே சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனாகும். ஆனால் இங்கே பாருங்கள், கோணம் BCA என்ற கோணமானது BYX என்ற கோணத்துக்கு ஒத்த கோணமாக அமைகின்றது.
அதாவது கோணம் BCA வந்து கோணம் BYX என்ற கோணத்துக்கு சமனாகும். காரணம் இவை XY சமாந்தரம், பாருங்கள் XY சமாந்தரம் AC இவை ஒத்த கோணங்களாக அமைகின்றது. இப்போ இந்த ரெண்டு தொடர்பில் இருந்தும் இந்த ரெண்டு தொடர்பை நாங்கள் கவனிப்போம். இந்த BC என்ற கோணமானது ABCக்கும் சமனாக இருக்கின்றது, BYX என்ற கோணத்துக்கும் சமனாக இருக்கின்றது. ஆகவே இதிலிருந்து முடிவாக நாங்கள் கோணம் ABC ஆனது கோணம் BYXக்கு சமன் என்ற முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். கோணம் ABC என்ற கோணம், அதாவது B என்ற கோணம் கோணம் BYX என்ற இந்த கோணத்துக்கு சமனாகிறது. இந்த முக்கோணி XBYயில் இந்த இரண்டு கோணங்களும் சமன் என காட்டியுள்ளோம். ஆகவே சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமனாகும். அதற்கிணங்க அதாவது XY என்ற நீளமானது XB என்ற நீளத்துக்கு சமனாகிறது. ஏனெனில் இந்த கோணமும் இந்த கோணம், அதாவது கோணம் XBY அதாவது கோணம் ABCயும் கோணம் BYXும் சமன் என நிறுவியுள்ளோம். அப்போ இரண்டு கோணங்கள் சமனாயின் சமனான கோணங்கள் எதிர்பக்கங்கள் இரண்டும் சமனாகும். XY சமன் XB என நிறுவியுள்ளோம். ஆனால் எங்களுக்கு தரவில் தரப்பட்டுள்ளது XB ஆனது CZக்கு சமன், XB நீளம் CZ நீளத்துக்கு சமன் என தரவில் தரப்பட்டுள்ளது. ஆகவே இந்த ரெண்டு தொடர்பை நாங்கள் கவனிக்கும் போது பாருங்கள், XB என்ற நீளம் XYக்கும் சமனாக இருக்கின்றது, CZக்கும் சமனாக இருக்கிறது. XY என்ற நீளம் XBக்கு சமனாக இருக்கின்றது, அதே நேரத்தில் XB என்ற நீளம் CZக்கு சமனாக இருக்கின்றது. இந்த ரெண்டு தொடர்பில் இருந்தும் XY ஆனது CZக்கு சமன் என்ற முடிவுக்கு நாங்கள் வரக்கூடியதாக இருக்கும். அதாவது XY ஆனது CZக்கு சமன் என்ற முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் நாற்பக்கல் XCZY என்ற நாற்பக்கலை கருதும் போது பாருங்கள், இப்பொழுது காட்டியுள்ளோம் XY ஆனது CZக்கு சமன் என காட்டியுள்ளோம். ஆனால் XY ஆனது CZக்கு சமாந்தரம் என தரப்பட்டுள்ளது. XY சமாந்தரம் CZ ஆகும். ஒரு நாற்பக்கலின் ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக இருப்பதால் இந்த நாற்பக்கலின் XY ஆனது CZக்கு சமன், XY ஆனது CZக்கு சமாந்தரம், ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக இருப்பதால் இந்த நாற்பக்கல் ஒரு இணைகரமாகும். XCZY ஆனது ஓர் இணைகரமாகும். அடுத்த வினாவை கவனிப்போம். முக்கோணி ABCயில் AB, AC என்பவற்றின் நடுப்புள்ளிகள் முறையே X, Y என தரப்பட்டுள்ளது. முக்கோணி ABCயில் AB, AC நடுப்புள்ளிகள் X, Y என தரப்பட்டுள்ளது. நிறுவ வேண்டியது முக்கோணி AXY என்ற இந்த முக்கோணமும் முக்கோணி CDY என்ற இந்த முக்கோணமும் ஒருங்கி செய்வன காட்ட வேண்டும். ரைட், இந்த தரவினை பயன்படுத்துவோம். அதாவது முக்கோணி AXY, முக்கோணி CDY என்பவற்றில் கோணம் YAX என்ற இந்த கோணமானது கோணம் YCD என்ற இந்த கோணத்துக்கு சமனாகும். காரணம் ABயும் DCயும் சமாந்தரம் என உருவி தரப்பட்டுள்ளது. ஆகவே இவை ஒன்று விட்ட கோணங்களாக அமைகின்றது. கோணம் YAX என்ற இந்த கோணமானது கோணம் ACD அல்லது கோணம் YCDக்கு சமன், ஒன்று விட்ட கோணம் சமனாகும். அடுத்து கோணம் AXY என்ற கோணமானது கோணம் CDX என்ற கோணத்துக்கு ஒன்று விட்ட கோணமாக அமைகின்றது. AXY என்ற கோணமானது கோணம் CDY என்ற கோணத்துக்கு சமனாகின்றது. ஏனெனில் AB சமாந்தரம் DC இவை ரெண்டும் ஒன்று விட்ட கோணங்களாக அமைகின்றது. இப்பொழுது இரண்டு கோணங்கள் சமன் என காட்டியுள்ளோம். அடுத்து AY என்ற நீளம் YC நீளத்துக்கு சமன் என தரவில் தரப்பட்டுள்ளது. அதாவது AY சமன் YC. இந்த இரண்டு முக்கோணிகளிலும் இரண்டு கோணமும் ஒத்த பக்கமும் பாருங்கள் சமனாக இருப்பதால் முக்கோணி AXY ஆனது முக்கோணி CDYயுடன் கோணம் ஒத்த பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கி செய்கின்றது. ஆகவே இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்வதை நாங்கள் இப்பொழுது காட்டியுள்ளோம். அடுத்த இரண்டாவது பகுதியாக BCDX ஒரு இணைகரம் என காட்ட வேண்டும். இப்பொழுது இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும் பொழுது ஒத்த உறுப்புகள் சமனாகும். AX என்ற நீளமானது DC என்ற நீளத்துக்கு சமனாகின்றது. காரணம் ஒருங்கி செய்வின் போது ஒத்த உறுப்புகள் சமனாகும். இப்பொழுது AX சமன் DC என காட்டியுள்ளோம். அடுத்து AX ஆனது DC, இது நாங்கள் இப்போ காட்டியுள்ளோம். ஒருங்கி செய்வதன் மூலம் AX சமன் DC என காட்டியுள்ளோம். ஆனால் AX ஆனது XBக்கு சமன் என தரப்பட்டுள்ளது. AX ஆனது XBக்கு சமன். இப்போ இந்த ரெண்டு தொடர்பை நாங்கள் கவனிக்கும் போது AX ஆனது DCக்கும் XBக்கும் சமனாக இருப்பதால் DC சமன் XB என்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அதாவது XB சமன் DC என்ற முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அடுத்து இந்த அடுத்ததாக நாற்பக்கலை கருதுவோம். நாற்பக்கல் BCDX கருதுவோம். இதில் பாருங்கள், இந்த நாங்கள் இப்பொழுது காட்டியுள்ளோம் XB ஆனது DCக்கு சமன் என காட்டியுள்ளோம். XB சமன் DC.
அடுத்து XP ஆனது டிசிக்கு சமாந்தரம் என தரவு தரப்பட்டுள்ளது. XP சமாந்தரம் டிசி இது தரவு. ஆகவே நாட்பகல் BCDXல் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனாகவும் சமாந்தரமாக இருப்பதால் நாட்பகல் BCDX ஒரு இணைகரமாகும். காரணம் எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக இருக்கும் ஒரு நாட்பகல் ஓர் இணைகரமாகும். அடுத்த வினாவை நாங்கள் கவனிக்கும் போது ABCD ஒரு இணைகரமாகும். DB சமன் BX ஆகுமாறு DB ஆனது X வரையும் AB சமன் BY ஆகுமாறு AB ஆனது Y வரையும் நீட்டப்பட்டுள்ளது. நிறுவ வேண்டியது BCYX ஓர் இணைகரம் என நிறுவ வேண்டும். கற்ற தேற்றங்களை பயன்படுத்தலாம். இப்பொழுது அமைப்பாக நான் DY, AX என்பவற்றை இணைத்துள்ளேன். அடுத்து நிறுவ வேண்டியது பாருங்கள், BCYX ஒரு இணைகரம் அமைப்பு செய்திருக்கிறேன். அடுத்த நிறுவலில் நாட்பகல் இதை கருதுவோம். நாட்பகல் AXYD கருதும் பொழுது அதன் மூலவிட்டங்கள் ஒன்று ஒன்று இது சமகூறுகின்றது. அதாவது AB ஆனது BYக்கு சமன், இது தரவில் தரப்பட்டுள்ளது. அடுத்து DB ஆனது BXக்கு சமன், இதுவும் தரவு. ஆக மூலவிட்டங்கள் ஒன்று ஒன்று இது சமகூறுவதால் அந்நாட்பகல் AXYD ஆனது ஓர் இணைகரம் என்று காட்ட முடியும். AXYD ஆனது ஓர் இணைகரமாகும். இணைகரம் என்பதால் எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம். அதாவது பாருங்கள் AD சமாந்தரம் XY. காரணம் AXYD ஒரு இணைகரம் என காட்டியுள்ளோம். அப்ப ADயும் XYயும் சமாந்தரமாக இருக்கும். AXYD ஒரு இணைகரம் என்பதால் அதன் எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாகும். அடுத்து ஆனால் பாருங்கள் AD சமாந்தரம் BC. காரணம் ABCD ஒரு இணைகரம் என்று தரவில் தரப்பட்டுள்ளது. AD சமாந்தரம் BC. இந்த இரண்டு தொடர்பில் இருந்தும் AD ஆனது XYக்கும் BCக்கும் சமாந்தரமாக இருப்பதால் நாங்கள் முடிவாக XY சமாந்தரம் BC என்ற முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அதாவது XY ஆனது BCக்கு சமாந்தரம். இவ்வாறு பாருங்கள் AD ஆனது XYக்கு சமன். காரணம் AXYD ஒரு இணைகரம் என காட்டியுள்ளோம். ஆகவே இணையத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமன் என்ற பண்புக்கேற்ப AD ஆனது XYக்கு சமன். AXYD ஒரு இணைகரம் என்பதால் அதன் எதிர்ப்பக்கங்கள் சமனாகும். அடுத்து பாருங்கள் AD ஆனது BCக்கு சமன். AD ஆனது BCக்கு சமன் ஏனெனில் ABCD ஒரு இணைகரமாகும். அதன் எதிர்ப்பக்கங்கள் சமனாகும். இந்த இரண்டு இறுதி தொடர்புகளையும் கருதும் போது AD ஆனது XYக்கும் BCக்கும் சமனாக இருப்பதால் XY சமன் BC என்ற முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். XY ஆனது BCக்கு சமன் என்ற முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாங்கள் இந்த நாட்பகல் BCYX கருதும் போது அதன் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் பாருங்கள் XY சமாந்தரம் BC, XY சமன் BC. ஆகவே ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக இருப்பதால் நாட்பகல் BCYX ஆனது ஒரு இணைகரம் என்ற முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அடுத்து இந்த இதே வினாவை பாருங்கள், முதலில் நாங்கள் ஒரு அமைப்பினூடாக செய்த நாங்கள் இப்பொழுது ஒருங்கிசைவு மூலம் இந்த நிறுவலை பார்க்கலாம். முக்கோணி ABD முக்கோணி BXY, முக்கோணி ABD முக்கோணி BX இந்த இரண்டு முக்கோணிகளையும் ஒருங்கிசைவு காட்டுவதன் ஊடாக இந்த இரண்டு கோட்டையும் நாங்கள் சமாந்தரம் என காட்ட உள்ளோம். அதாவது முக்கோணி ABDயும் முக்கோணி BXYயும் ஒருங்கிசையும். காரணம் பாருங்கள் AB ஆனது BYக்கு சமன், DB ஆனது BX சமன் என தரப்பட்டுள்ளது. கோணம் ABD இந்த கோணமானது கோணம் YBXக்கு குத்தெதிர் கோணமாக அமைகிறது. அப்போ பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும். இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும் போது அவற்றின் ஒத்த உறுப்புகள் சமனாகும். ஆகவே ஒருங்கி செய்யும் போது அவற்றின் ஒத்த உறுப்புகளாக கோணம் BDA என்ற இந்த கோணமானது மத்திய முக்கோணியில் BXY என்ற இந்த கோணத்துக்கு சமனாகிறது. ஒருங்கி செய்யும் போது ஒத்த உறுப்புகள் சமனாகும். அப்போ இந்த ரெண்டு கோணத்தையும் கருதும் போது BDA என்ற கோணத்தையும் BXY என்ற கோணத்தையும் கருதும் போது ADXY என்ற இரண்டு நேர்கோடுகள் AY குறுக்கோடியாக இருப்பதால் ஒன்று விட்ட கோணங்கள் ரெண்டும் சமனாக இருப்பதால் AD ஆனது XYக்கு சமாந்தரமாகிறது. இப்பொழுது AD சமாந்தரம் XY என காட்டியுள்ளோம். ஆனால் எங்களுக்கு தெரியும் AD ஆனது BCக்கு சமாந்தரம். காரணம் ABCD ஒரு இணைகரம் என்பதால் AD சமாந்தரம் BC. இந்த இரண்டு தொடர்பில் இருந்தும் AD ஆனது XYக்கு சமாந்தரம், AD ஆனது BCக்கு சமாந்தரம். இந்த இரண்டு தொடர்பில் இருந்தும் XY ஆனது BCக்கு சமாந்தரம் என்ற முடிவுக்கு வர முடியும். அடுத்து பாருங்கள் XY சமாந்தரம் BC என காட்டியுள்ளோம். AD சமன் XY. காரணம் இந்த இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்வதன் மூலம் அவற்றின் ஒத்த உறுப்புகள் இரண்டும் சமனாகும். AD சமன் XY. அடுத்து பாருங்கள் AD ஆனது BCக்கு சமன். காரணம் ABCD ஒரு இணைகரம் என்பதால் அதன் எதிர்ப்பக்கங்கள் சமனாகும். AD சமன் BC.
இந்த இரண்டு தொடர்பிலிருந்தும் நாங்கள் முடிவுக்கு வரலாம். XY சமன் BC என்ற முடிவுக்கு வரலாம். இப்பொழுது நாங்கள் இந்த நாற்பக்கலை கருதுவோம். நாற்பக்கல் BCYX கருதும் போது அதன் XY என்ற பக்கமானது BCக்கு சமனாகும். இது நாங்கள் காட்டியுள்ளோம். அடுத்து XY ஆனது BCக்கு சமாந்தரம். இந்த இரண்டு தொடர்பில் இருந்தும் BCYX என்ற நாற்பக்கலானது ஓர் இணைகரம் என்ற முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும். BCYX ஆனது ஓர் இணைகரமாகும். சரி, அடுத்த வினாவாக ஒரு ADயின் நடுப்புள்ளி F என தரப்பட்டுள்ளது. AB சமாந்தரம் GD. நாங்கள் நிறுவ வேண்டியது ABDG ஒரு இணைகரம் என காட்ட வேண்டும். அதை காட்டுவதற்காக முதலில் இந்த முக்கோணி ABFஐயும் முக்கோணி DFGயையும் ஒருங்கிசைவு காட்டுவதன் ஊடாக இந்த நிறுவலை நாங்கள் தொடரலாம். பாருங்கள், முக்கோணி ABF முக்கோணி DGF என்பவற்றில் கோணம் FAB என்ற இந்த கோணமானது கோணம் ADG என்ற கோணத்துக்கு ஒன்றுவிட்ட கோணமாக அமைகிறது. கோணம் FAB ஆனது கோணம் FDG என்ற கோணத்துக்கு ஒன்றுவிட்ட கோணமாக அமைகின்றது. அதாவது AB சமாந்தரம் DG என்பதால் அவை ஒன்றுவிட்ட கோணமாக அமைகின்றது. அடுத்த கோணம் ABF என்ற இந்த கோணமானது அடுத்த கோணம் DGFக்கு ஒன்றுவிட்ட கோணமாக அமைகின்றது. இரண்டு கோணங்கள். அடுத்து AF என்ற பக்கமானது FTக்கு சமனாகும். AF ஆனது FTக்கு சமனாகும். இது தரவில் தரப்பட்டுள்ளது. ஆகவே இரண்டு முக்கோணிகளும் கோணம் ஒத்த பக்கம் என்ற நிபந்தனையில் முக்கோணி ABF ஆனது முக்கோணி DGF உடன் கோணம் ஒத்த பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கி செல்கின்றது. முக்கோணி ABFும் முக்கோணி DGFும் கோணம் ஒத்த பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கி செய்வதால் அதன் ஒத்த உறுப்புகள் சமனாகும். அதாவது BF ஆனது FGக்கு சமனாகின்றது. BF ஆனது FGக்கு சமனாகிறது. இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்வதால் அதன் ஒத்த உறுப்புகள் சமனாகும். அடுத்து இந்த நாற்பக்கல் ABDGயை கருதும் பொழுது பாருங்கள், AFஇன் நீளமானது FTக்கு சமன் என தரவில் தரப்பட்டுள்ளது. இது தரவு. இப்பொழுது BF ஆனது FGக்கு சமன் என நிறுவியுள்ளோம். இது நிறுவப்பட்டது. ஆகவே ABDG ஓர் இணைகரமாகும். காரணம், ஒரு நாற்பக்கலின் மூலை விட்டங்கள் ஒன்று இருசம கூறுடின் அந்நாற்பக்கல் ஓர் இணைகரமாகும். அதற்கு நாங்கள் நாற்பக்கல் ABDG ஓர் இணைகரமாகும். நாற்பக்கல் ஒன்று இணைகரமாவதற்கு அதன் பக்கங்களுக்கு இடையில் காணப்பட வேண்டிய தொடர்புகள் சார்ந்த நிபந்தனைகளை அறிந்துள்ளோம். அதாவது ஒரு நாற்பக்கலின் எதிர்ப்பக்கங்கள் சமனாயின் அந்நாற்பக்கல் ஓர் இணைகரமாகும் என்ற தொடர்பை பெற்றோம். நாற்பக்கல் ஒன்று இணைகரமாவதற்கு அதன் கோணங்களுக்கு இடையில் காணப்பட வேண்டிய தொடர்புகள் சார்ந்த நிபந்தனைகளை இனங்கண்டுள்ளோம். அதாவது ஒரு நாற்பக்கலின் எதிர்கோணங்கள் சமனாயின் நாற்பக்கல் இணைகரமாகும். அடுத்து நாற்பக்கல் ஒன்றின் ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக காணப்பட்டால் அந்நாற்பக்கல் ஒரு இணைகரமாகும் என்ற முடிவையும் பெற்றுள்ளோம். ஒரு நாற்பக்கல் ஒன்றின் மூலவிட்டங்கள் ஒன்று இருசம கூறுடின் அந்நாற்பக்கல் ஒரு இணைகரமாகும் என்ற தேற்றத்தையும் அறிந்துள்ளோம். நல்லது மாணவர்களே, இன்னும் ஒரு கற்றல் நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி.